உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியின் முதல்வரை நாற்காலியுடன் தரதரவென இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சக ஆசிரியைகள், நிர்வாகத்தினர் பள்ளி முதல்வரை இழுத்துச் சென்றது ஏன்? பள்ளியின் முதல்வர் நாற்காலியிலிருந்து எழும்ப சொல்லி பள்ளி நிர்வாகிகள் அவரை நாற்காலியுடன் இழுத்துச் செல்லும் காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் அமைந்துள்ளது பிஷப் ஜான்சன் மகளிர் பள்ளி. இந்த பள்ளியில் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேச மாநில அரசு நடத்திய ஆர்ஓ உதவியாளர் பணிக்கு தேர்வு நடைபெற்றது. ஆனால் தேர்வு தொடங்கும் முன்னரே வினாத்தாள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்த மாநில சிறப்பு போலீஸ் பிரிவு விசாரணை நடத்தியதில் அந்த பள்ளியில் தேர்வு கண்காணிப்பாளராக இருந்த வினித் யஸ்வந்த் உள்ளிட்ட சிலரை கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் அந்த பள்ளியின் முதல்வராக இருக்கும் பருள் சாலமன் என்ற பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் பள்ளி முதல்வர் பருள் 2,40,00,000 ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பள்ளி முதல்வர் மீது தொடர்ச்சியான புகார்கள் வந்ததால் அவரை முதல்வர் பதவியிலிருந்து பள்ளி நிர்வாகம் நீக்கியது. அவருக்கு பதிலாக புதிதாக ஒருவரை பள்ளி முதல்வராக நிர்வாகம் நியமித்தது. பள்ளியின் புதிய முதல்வர் பதவியேற்க வந்த சூழலில் பழைய முதல்வர் பருள் சாலமன் தான் பள்ளி முதல்வர் பதவியை விட்டுத்தர மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் பள்ளி முதல்வர் அறையில் முதல்வர் நாற்காலியிலிருந்து எழுந்து செல்ல மறுப்பு தெரிவித்து அதில் அமர்ந்து கொண்டார். அவருடன் பள்ளியின் சேர்மன், மற்ற ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை சேரிலிருந்து எழும்புமாறு தெரிவித்தனர். ஆனால் யார் பேச்சையும் கேட்பதற்கு பருள் தயாராக இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி நிர்வாகிகள் பருள் அமர்ந்திருந்த நாற்காலியுடன் அவரை தரதரவென இழுத்து அந்த அறையின் வாசல் வரை சென்றனர். அதன் பின்னர் வேறு வழியின்றி பருள் சாலமன் முதல்வர் நாற்காலியிலிருந்து எழுந்தார். இதையடுத்து அந்த நாற்காலியில் புதிதாக நியமிக்கப்பட்ட பள்ளி முதல்வரை பள்ளியின் சேர்மன் அமரச் சொன்னார். பள்ளி முதல்வரை நாற்காலியிலிருந்து எழும்பச் சொல்லும் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க மனமில்லாத பெண்ணும் அவரை எழுந்து போகச் சொல்லி பள்ளி நிர்வாகத்தினர் செய்த செயலும் பலரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.